சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப கனகா அம்மா கனகாவ மனோஜ் நீ தான் வந்து கனகாவ பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜுக்கும் வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு உடனே அழைச்சிக்கிட்டு போ, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாப்புல. இது ஒரு பக்கம் நம்ம மனோஜுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த சிந்தாமணியும் சிந்தாமணியோட வீட்டுக்காரரும் இதுக்கப்புறம் ரேகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்யாவை விட்டு வரப்போறதில்ல. ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணை அப்படியே விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க, எப்படியும் சத்யாவை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் சத்யாவையும் ரேகாவையும் நம்ம வீட்லேயே அழைச்சிக்கிட்டு வந்து வச்சிடலாம். அந்த குடும்பத்தில் இருந்தே சத்யாவை பிரிக்கணும். எப்படி நம்ம பொண்ணை அவங்க பிரித்தாங்க அதே மாதிரி சத்யாவை அவங்க குடும்பத்திலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவன் பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, பணத்தை காமிச்சு கூப்பிட்டா வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை அவன் பணத்துக்காகலாம் வரவே மாட்டான், கண்டிப்பாக ரேகாவும் வரமாட்டா, சத்யா சொல்கிறத தான் கேட்பா, அதுக்கு நம்ம வேற தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படின்னா நமக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும் அப்படின்னா தான் நம்மளை பார்க்கறதுக்கு ரேகா வருவா, அப்படியே எங்கள் வீட்லேயே தங்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம மீனாவை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. நம்ம மீனாவை பார்க்கறதுக்காக மீனாவோட தம்பி சத்யாவும் ரேகாவும் வந்திருக்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பாட்டியை பார்க்கறதுக்காக போன நம்ம முத்து திருப்பி வந்துடுறாப்புல. அப்போ பாட்டி இன்னும் கண் முழிக்கவே இல்லை, டாக்டரை பார்த்துட்டு தான் வந்தேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்ணு முழிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் அப்பாவை மட்டும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம மூத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீதா வந்து பார்த்தீங்கன்னா மீனாவோட டிஸ்சார்ஜ் ஆர்டரை எடுத்துக்கிட்டு வராங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாட்டுக்கு மீனாவை இதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடலாமாட்டுக்கு. அப்போ தான் நம்ம சீதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த ரோகிணியும் இங்கே தான் செக்கப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி தன்னோட குழந்தையோட அப்பாங்கிற பேரில் வந்து மனோஜ் பேரை தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம சீதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடானா மனோஜ் ரேகாவை கனகாவை அழைச்சிக்கிட்டு பார்க்குக்கே வந்துடுறாப்புல. பார்க்குக்கு வந்தால் நம்ம கனகா மீன் அப்படி இப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே ஃபோட்டோ எடு அங்கே ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம பார்வதி ஆண்டியும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கதை சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பார்வதி ஆண்டியும் பரமசிவனும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, மனோஜ் அவங்கள பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல. எங்கே அவங்க கண்ணில் மாட்டினோம்னா நம்ம அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க இல்லையா, அதனால் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறாப்புல. ஆனால் அவங்க என்னடானா வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவங்கள சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நம்ம மனோஜ் பார்வதி ஆண்டிக்கிட்ட மாட்டுவாரா மாட்ட மாட்டாரான்னு.